ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கோவா தான் இருந்துச்சு. நிஜமாக இன்னொரு வாட்டி பண்ணலான்னா நான் சூர்யா சார் கூட தான் பண்ணுவேன். பட் நான் ஒன்று தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், நான் சூர்யா சார் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ த மூவி வாஸ் மோர் தென் ஐ எவர் எக்ஸ்பெக்டட். ரொம்ப நல்லா பண்ணாங்க, அவுட்புட் ரொம்ப நல்லா வந்துச்சு. சிஜி எல்லாம் எல்லாரோட ஆக்டிங். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்தோட சைல்டு ஆர்டிஸ்ட் சியோன் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சியோன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹலோ, எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்லாம்? நல்லா போகுது. நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் கங்க்ராட்ஸ், கங்குவா படத்தில் நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த மூவிக்கு செலக்ட் ஆகிட்டு சிவா சார்லேருந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். அண்ட் அவங்க கொஞ்சம் சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஓகே. அது முடிச்சுட்டு நான் கலைராணி மேமோட ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஓகே. அங்கே அவங்க தியேட்டர் அண்ட் ட்ராமா பர்சன் இல்லை, அவங்க ஒரு சினேரியோ கொடுத்தாங்க அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. நான் ஆக்ட் பண்ணிட்டேன். நான் கேட்டாங்க, நீங்கள் இந்த சீன் எப்படி ஆக்ட் பண்ணேன்? நான் சொன்னேன், என்னோட ஹார்ட்லேருந்து ஆக்ட் பண்ணேன். நான் அந்த கேரக்டரோட மைண்டில் நான் பாடி போட்டேன் அண்ட் நான் திங்க் பண்ணேன், அந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் ஆக்ட் பண்ணேன். கேமரா முன்னாடி நிற்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் டைலாக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதை ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு கேமரா முன்னாடி நிற்கும்போ? ஆக்ட் பண்ணும்போது அவ்வளோ எனக்கு ஃபீல் இல்லை. எதுக்குன்னா இது மாதிரி நான் ரொம்ப ஆட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். அண்ட் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் ஒரு 100 ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். வாவ், நைஸ். ஓகே. அண்ட் வந்து கங்குவா படத்தில் சூர்யா சார் நடிச்சிருக்காரு ஆப்வியஸ்லி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அவர் ஏதாச்சும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காரா, அட்வைஸ்லாம் ஏதாச்சும் பண்ணியிருக்காரா? ஆமாம், அவங்க ரொம்ப கேரிங் அண்ட் ஹெல்ப்ஃபுல் பர்சன். அவங்க ஒரு ஷூட்டில் தாய்லாண்டில் ஒரு ட்ராகன் ஃப்ளை சீன் இருந்துச்சு. ஓகே. அது ஒரு ஃப்ளை போயிட்டு இருக்கும், நான் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அவங்க தான் அப்புறம் அந்த சீன் முடிச்சுட்டு சிவசேனை கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளோ நல்லா பண்ண? நான் ஒன்றுமே பண்ணல. சூர்யா சார் தான் சொன்னாங்க, இது எப்படி பண்ணணும்ல, இப்படி பண்ணேன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் கங்குவா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் தேட்டரில் பார்த்துட்டு ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னாச்சுன்னா, இது ஒரு பெரிய மூவியில் நான் ரொம்ப 2.5 இயர்ஸில் இது மூவி ஆக்ட் பண்ணேன். இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் இந்த மூவியில் போயிடுச்சு. அண்ட் இந்த பீரியாடிக் திங்கில் அது வார்ஸ் திங் தான், அது ரொம்ப கற்றுவாங்க. இல்லைன்னா ஸ்மூத்தாக டாக் பண்ண முடியாது. ஆமாம், அது நல்லா சூட் ஆகாது. ஸோ அப்படி தான். அண்ட் நீங்கள் நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூவி. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்ல, எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த மூவியில் பிகினிங்கில் ஸ்கிரிப்டே கொடுக்கல. சிவா சார் தான் எல்லா நாள் செட்டில் இந்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களே சொன்னாங்க. பட் அது ஈஸியாகிடுச்சு. எதுக்குன்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக ஸ்மூத்தாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு கொஸ்டின் எல்லாம் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் வந்து மூவி அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நிறைய குட்டீஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் கூட ஸோ அந்த ஆடிஷன் வந்து எப்படி இருந்துச்சு? அதில் வந்து உங்களை எதனால் வந்து செலக்ட் பண்ணாங்க? ஏதாச்சும் ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது என்ன? ஸோ சிவா சார் இந்த செகண்ட் ஒப்பீனியனுக்கு கலைராணி மேம்க்கு அனுப்புனாங்க. அண்ட் அங்கே என் கூட ரொம்ப பேர் இருந்தாங்க. ஓகே. அண்ட் அவங்க ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணாங்க, ஒரு சினேரியோ கொடுத்தாங்க, அதை ஆக்ட் பண்ண சொன்னாங்க. நீங்கள் இது எப்படி ஆக்ட் பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் யோசிச்சுட்டு ஆக்ட் பண்ணேன். நான் அந்த சினேரியோ நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சிட்டு பண்ணேன். ஸோ அது ஆன்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வா, சூப்பர். அண்ட் வந்து இப்போ நீங்கள் படத்தில் நடிச்சிட்டிங்க அண்ட் தேட்டர்லேயே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் படத்தை பார்க்கும்போது ஆன் ஸ்க்ரீனில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸோ த மூவி வாஸ் மோர் தென் ஐ எவர் எக்ஸ்பெக்டட். ரொம்ப நல்லா பண்ணாங்க, அவுட்புட் ரொம்ப நல்லா வந்துச்சு. சிஜி எல்லாம் எல்லாரோட ஆக்டிங் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எதுக்குன்னா நான் வெறும் என்னோடய ஆக்டிங் பார்க்கல, நான் எல்லாரோட ஆக்டிங் பார்த்தேன். நான் யார் கூட ஆக்ட் பண்ணது அவங்களுக்கும் நான் ரொம்ப ப்ரௌடானேன். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணாங்க அண்ட் மூவி ரொம்ப நல்லா வந்துச்சு. ஓகே. அண்ட் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதாச்சும் சொன்னாங்களா? டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் ஏதாவது காம்ப்ளிமெண்ட்ரி? ஆமாம், அவங்க ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப மூவி பிடிச்சி போச்சு. ஓகே. அந்த அப்பா அம்மா என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? அவங்களும் உங்கள் கூட கண்டிப்பாக தேட்டரில் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லைக் அவங்களுக்கும் இவ்வளோ நல்லா பண்ணேன்னு எக்ஸ்பெக்டே ஆகலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படியே மீடியா லைக் ஆக்டிங் அப்படின்னும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல, எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு இது ஷூட் போகிற முன்னாடி எனக்கு ஒரு டிஸ்டிங்ஷன் எல்லாம் வந்துச்சு, ரொம்ப அவார்ட்ஸ் வந்துச்சு. இப்போ அந்த அவார்ட்ஸ் எல்லாம் வராது, பட் நான் பாஸ் பண்ணேன், ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் வரும். ஸோ நான் எப்படின்னா, நான் எக்ஸாம் முன்னாடி நான் டெக்ஸ்ட் புக் ஷூட்டுக்கே எடுத்துன்னு போவேன், அங்கே நான் ஸ்டடி பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி. இப்போ வந்து ஆக்டிங் மேலே ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆமாம், சூப்பர். அண்ட் வந்து இப்போது சூர்யா சார் கூட நடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஹீரோ கூட நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க?
நிஜமாக இன்னொரு வாட்டி பண்ணணும்னா நான் சூர்யா சார் கூட தான் பண்ணுவேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மூவி முன்னாடியே சூர்யா சார் தான், நான் சூர்யா சார் ஃபேன் தான். ஓ மை காட், ஃபேனாக இருந்துட்டு ஒரு படத்தில் நடிக்கிறது ரொம்பவே ஹாப்பி இல்லையா? ஆமாம், அவங்க எனக்கு நீ நல்லா பண்ண மூவியில் சொன்னதை நான் ரொம்ப ஹார்ட் டச் ஆயிடுச்சு. லைக் வென் யுவர் ஐடல் டெல் யூ டிட் சம்திங் வெரி குட், நான் ரொம்ப ஜாலியாகிட்டேன். ஓகே, இட்ஸ் ஃபீல் சம்திங் யூனோல. ஆமாம், ரைட். ஓகே, அண்ட் வந்து சூர்யா சார் கிட்ட வந்து நீங்கள் அவரோட ஃபேனுன்னு சொன்னீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ஆமாம், நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே நான் சொன்னேன். ஓகே, அவங்க சொன்னாங்க we're going to have a great time together. அந்த 50 days ஷூட் தான் சொன்னாங்க பிகினிங்கில், வெறும் எண்டிங்கில் ஒரு 100 days ஆயிடுச்சு, ஒரு 2 years ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் வந்து நீங்கள் ஏதாவது சீன் பண்ணும்போது சூர்யா சார் பார்த்து ஏதாச்சும் லைக் அப்ரிஷியேட் பண்ணாரா? ஓகே யூ குட் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? ஆமாம், ரொம்ப சீன்ஸில் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நான் சொன்னாங்க. அது நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். தாய்லாண்டில் அந்த ஃபைட் சீனில் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. எதுக்கான அது லாஸ்ட்டில் ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தேன், அந்த ஃபைட்டு நான் நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இதை விட என்ன வேணும்? ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும் இல்லையா அவர் அப்ரிஷியேட் பண்ணது. ஸோ இதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய ஃபன்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? நான் வசுந்தரா மேமு கூட ஷூட் பண்ணேன். அவங்க ரொம்ப ஃபன்னிய பர்சன், அவங்க ஃபுல் டைம் ஜோக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் ரொம்ப விளையாடினேன், ரொம்ப ஜாலியாகிட்டேன். ஓகே, ஸோ அப்படியே குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட்ஸ் தான் கேட்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த கேம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். உங்களோட ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி. ஓகே, ஃபேவரட் கலர்? ஆரஞ்ச். ஃபேவரட் பிளேஸ்? சென்னை. ஓகே, ஃபேவரட் ஹீரோ? சூர்யா சார். ஓகே, ஃபேவரட் டிரெக்டர்? சிவா சார். அண்ட் கங்குவா படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாகவே ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி சூர்யா சார் இருப்பார், செட்டில் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டே 1லேருந்து ஃபுல் ஜாய் தான், ஃபுல் சந்தோஷம் தான். ஒரு ஃபன்னி மூமெண்ட் இருந்துச்சு செட்டில். அது தாய்லாண்டில் அந்த டைம் ஒரு டைம் கிரன்ச்சில் இருந்தோம், ரொம்ப சீக்கிரம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ சிவா சார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆனால் நான் அவ்வளோ நல்லா கேட்கல. ஸோ நான் ஒன்று தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். நான் சூர்யா சார் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே கத்தி கொடுத்தாங்க, நான் ஃபைட் பண்ணிவிட்டேன். அவங்க சொன்னாங்க நான் விழணும். ஓகே, நான் விழுந்துட்டேன். அப்புறம் கட்டை சொன்னாங்க, பட் கட் பண்ணல. அப்புறம் சிவா சார் கை கொடுத்தாங்க, வெறும் நான் அந்த கத்தி விட கை அடிச்சிட்டேன். அது சீனில் இருக்கணும்னா நினச்சேன், பட் அது ஆக்சுவலி இல்லை. பட் சிவசாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அவங்க மூவியில் போட்டாங்க. ஓகே, ரொம்பவே ஃபன்னாக இருந்திருக்கு. ஓகே, இதை தாண்டி வந்து ஸ்ட்ரகிள்ஸாக கண்டிப்பாக எதாவது இருந்திருக்கும்ல, ஷார்ட் நிறைய டேக்ஸ்லாம் போயிருக்கும் மூவியில், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சா? ஒரு கொடைக்கானல் செட் இருந்துச்சு. ஓகே, அங்கே அந்த தான் நான் சூர்யா சார் ஸ்டார்ட் பண்ணுறது சீன். ஓகே, அங்கே ஃபுல் டைம் மழை வந்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப கோல்ட் ஆகும். அவங்க ஹீட்டர் எல்லாம் வச்சாங்க சீன் முடிச்சுட்டு. ஓகே, பட் ஸ்டில் அது கிரவுண்டெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரி ஆகும். ஓகே, அப்புறம் இன்னொரு சீனில் ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சு. அங்கே நான் என்னோட அப்பா அம்மா கூட வாக் பண்ணணும், அது லாங் டிஸ்டன்ஸில். ஓகே, அது ரொம்ப கஷ்டமாகலை. பட் அந்த ஃபாரஸ்ட்டில் ரொம்ப காக்ரோச்சஸ் அண்ட் லீச்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பீப்புள் ரொம்ப கேர் பண்ணாங்க. ஸோ ஃபுல் அது ஸ்ப்ரே போட்டாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து 100 days உங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? டே ஃபஸ்ட்டு லைக் உங்களுக்கு என்ன மாதிரி சீன்ஸ் கொடுத்தாங்க, அது எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கோவா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் எனக்கு ஒன்றும் ஷூட்டிங் இல்லை. பட் அவங்க செட்டுக்கு கால் பண்ணாங்க, ஜஸ்ட் சிவா சார் எனக்கு சூர்யா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ நான் அவங்க கூட பேசினேன், ஹேண்ட் ஷேக் எல்லாம் கொடுத்தேன். அப்புறம் அவங்க we're going to have a great time ஆனால் சொன்னாங்க. ஓகே, அண்ட் வந்து 100 daysமே உங்களுக்கு ஷூட் போயிட்டு இருந்துச்சா? ஆமாம். ஓகே, ஸோ இதில் வந்து சூர்யா சார் கூட வந்து எத்தனை நாள் நீங்கள் மோஸ்ட்லி ஷூட் பண்ணியிருப்பீங்க? அவருக்கும் உங்களுக்கும் சீன்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருந்திருக்கும்? வெறும் ஒரு half of it நான் சூர்யா சார் கூட தான் பண்ணேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹார்னஸ் போடும்போது அதுதான் சூர்யா சார் கொள்வது சீன். ஸோ அது ஜம்ப் பண்ணும்போது நான் கஷ்டமாக வச்சேன்னு நினச்சிட்டேன். ஆனால் ஜம்ப் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. நான் வெயிட்லெஸ் மாதிரி அப்படியே இருந்தேன் ஏரில். ஸோ பயம் இல்லையா? இல்லை, பயம் இல்லை. ஐ ட்ரஸ்டட் தெம். ரொம்ப ரோப்பெல்லாம் போட்டுட்டு ரொம்ப பேர் இருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்றும் டேஞ்சர்ஸாக இல்லை. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் டேக் ஆகும் நான் நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட் டேக்லேயே அதை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டேக்லேயே டன்? வாவ், நைஸ். அப்புறம் நான் தாய்லாண்ட்லேயும் ஒரு இன்னொரு ஃபைட் சீன் இருக்கும். அதில் அந்த கிரவுண்ட் அந்த தாய்லாண்டில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஓகே, அந்த டைமில் நான் கிரவுண்டில் க்ரால் பண்ணிவிட்டு சூர்யா சார் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்.
அந்த கிரவுண்ட் ப்ராப்பர் மண்ணாக இல்லை, ஃபுல் கல் மாதிரி. ஸோ லெகோ வாக் பண்ணுறதுக்கு மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து டியூல் ரோல் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நேற்று தான் யாரோ எனக்கு சொன்னாங்க தட் நான் ஆக்சுவலி இந்தியாவில் நான் செகண்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் தான் ஒரு டியூல் ரோல் பண்ணுறதுக்கு. என்ன முன்னாடி கமல்ஹாசன் சார் தான் பண்ணாங்க. எஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் வந்து திஸ் இஸ் அ பேன் இண்டியன் மூவி ஆல்சோல. ஓகே. அண்ட் வந்து இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு பிடிச்ச சீன் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா எனக்கு ரொம்ப சீன் பிடிச்சிருக்கு. நான் நியர்லி எவ்ரி சீனில் ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா சீனுமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பண்ணீங்க. ஆமாம். ஸோ அதனால் எல்லா சீனுமே பிடிக்கும் இல்லையா? ஓகே. இவ்வளோ நேரம் ரொம்பவே அழகாக உங்களோட பதில்களை சொன்னீங்க சியோன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். வெல்கம். ஆல் த பெஸ்ட். என்ன நேர்களே, இந்த ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from சந்தியா.